கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை ஆராய்ந்து அறி. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் நம்ம சங்கீதம் 139:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்க காரியங்கள், நம்முடைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பாக நாம் எல்லாமே நிர்வாணமாய் தான் இருக்கிறோம். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் அட்மிட் ஆனால் டாக்டர்ல நர்ஸ் நம்முடைய பிபி எப்பொழுதும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களோ, அது போல நம்முடைய சிந்தனை எண்ணங்கள்லாம் கர்த்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம காசு இருக்கும் போது எப்படி இருக்கிறோம், காசு இல்லாத போது எப்படி இருக்கிறோம், நம்ம சுகத்தோடு பலவீனத்தோடு இருக்கும் போது எப்படி இருக்கிறோம், பலவீனத்தோடு இருக்கும் போது எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். நம்ம எப்பொழுதுமே மனரம்யமா இருக்கிறோமா, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? அபிஷேகம் பெற்றவன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பான், ஒரு மாதிரியா மாறிட மாட்டான். ஆனால் கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆராய்ந்தது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 44:21 வாசிக்கிறோம், அவர் விசாரிக்கிற தேவனாயும் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்து அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், லூசிஃபர் எடுத்துக்கோங்களேன். அவன் என்ன பண்ணான்னா, நான் உமக்கு ஒப்பாவேன், நான் வானத்தில் ஏறுவேன், உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் தான் சொல்லி கொண்டான். ஆனால் கர்த்தர் அதை விசாரித்து அவனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. ஆனால் தான் நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், அதை கூட கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்கள பற்றி தான் நம்ம ஆராய்ந்து அறிவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க, இந்த பாவம் பண்ணுறாங்க, அவங்கள போல நான் இல்லை, பரிசேயர் சதிசேயர்கள்லாம் அவங்கள போல நான் இல்லை, ஆயக்காரனை போல நான் இல்லை, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதத்தின்படி நம்ம என்ன பார்க்குறோன்னா, புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நான் நம்மளை தான் பார்க்கணும், நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடாது. மற்றவங்கள பார்த்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து அறியணுமா? ஏன் நம்ம சோதித்து ஆராய்ந்து அறியணும்னு சொன்னா, நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் ஞானஸ்தானம் எடுத்தாலும், என்னதான் அபிஷேகம் பெற்றாலும் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்ம பெர்ஃபெக்ட்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சோதித்து ஆராய்ந்து அறியும் பொழுது தான் நம்முடைய குறைகள் நம்மளுக்கு தெரியும். அப்போ குறைகள் தெரிஞ்ச பொழுது தான் நம்ம கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க முடியும், கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப முடியும். நாம் மற்றவங்களை பார்க்கக்கூடாது, நாம் நம்மளே ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனதை இப்பொழுது ஆராய்ந்து அறியலாமா? நாம் ஏதாவது தப்பு பண்ணாதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கோ என்று கேட்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஏதாவது பாவமான தீமையான சிந்தனைகள் வந்தாலும் அதையும் கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் மன்னிப்பு கேட்பது இல்லை, ஆனால் அதற்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க என்று நாம் ஜெபிக்கணும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நெகட்டிவா இருக்குதா, இல்லைன்னா பாசிட்டிவா இருக்குதா? வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா? நம்ம பிலிப்பியர் 4:8 என்ன வாசிக்கிறோம்னா, எதை சிந்திக்கணும் என்று நம்ம வாசிக்கிறோம். உண்மை உள்ளவைகளை சிந்திங்க, ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திங்க, நீதி உள்ளவைகளை சிந்திங்க, கற்புள்ளவைகளை சிந்திங்க, அன்புள்ளவைகளை சிந்திங்க, நற்கிரியை கீர்த்தி உள்ளவைகளை சிந்திங்க, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டீர்கள் என்று பார்க்கிறோம். நம்ம வேதத்தின்படி நம்முடைய சிந்தனை இருக்கிறதா? நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசு சிந்தனையாக இருக்கிறதா? பரலோக சிந்தனையாக இருக்கிறதா? ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்கிறதா? மேலான சிந்தனையாக இருக்கிறதா? பரிசுத்த சிந்தனையாக இருக்கிறதா? தேவனை பற்றி அறிகிற சிந்தனையாக இருக்கிறதா? அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் அறிகிற சிந்தனையாக இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு சிந்தனையினால் உங்களை நிரப்புவாராக. எந்த சத்துருவும் நம்முடைய சிந்தனை தொட அதிகாரம் இல்லை, இது இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்களை குறித்து தியானிக்கலாமா, ஆராய்ந்து அறியலாமா? நம்ம
நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய கண் இருளாய் இருந்தா முழு சரீரமும் இருளாய் இருக்கும். அதனால்தான் யோபு சொல்றாரு, நான் உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன், என்னோட கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. பேசி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. ஆனால் தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119:18, உமது வேதத்தின் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறப்பாராக. ஏன்னா இந்த கண்கள் அசுத்தத்தை பார்ப்பதற்கல்ல, இது ஹல்லேலூயா வெளிச்சத்தை பார்க்கிற கண்களாய் மாற வேண்டும். இது பரலோகத்தை பார்க்கிற கண்களாய் மாற வேண்டும். இது சிங்காசனத்தை பார்க்கிற கண்களாய் இருக்க வேண்டும். இதில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிற கண்களாய் இருக்க வேண்டும். தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதையும் பார்க்கிற கண்களாய், கழுகையின் கண்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய காதுகளை நம்ம ஆராய்ந்து அறியலாமா? சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் இப்படி பண்றாரா, இந்த ஊழியம் இப்படி நடக்குது. ஹல்லேலூயா மற்றவங்க பற்றி கேட்குவதற்காக, மற்றவங்களுடைய இந்த காது குப்பை தொட்டி இல்லை. இந்த காது எதற்காக கர்த்தர் நம்மளை விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார்னா, அவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாய் இந்த காதுகள் மாற வேண்டும். ஆனால் தான் நம்ம நீதிமொழிகள் 28:9 வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விலக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தர் இந்த காதுகளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க. இன்றைக்கு நம்முடைய நாவு எப்படி இருக்குதுன்னு ஆராய்ந்து அறியலாமா? அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அது பொல்லாப்பு, அதை அடக்க ஒரு மனிதனும் கூடாது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தான் யோபு சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என் நாவுனால நான் பாவம் செய்ய மாட்டேன். அவங்கெல்லாம் வார்த்தையினால பாவம் செய்யாதபடி அவங்களை பாதுகாத்து கொள்கிறார்கள். இந்த நாவு எதற்காக? மற்றவங்களை பேசுவதற்காக இல்லை, இது இயேசுவை பேசுவதற்காக, இது பரலோகத்தை பேசுவதற்காக, இது சுவிசேஷத்தை பேசுவதற்காக, இது ஜெபிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, மற்றவங்களை தேற்றுவதற்காக, மற்றவர்களை ஆற்றுவதற்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவதற்காக. ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நாவையும் நம்மளுக்கு இந்த வாயையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா நம்ம அதற்காக நாம் பயன்படுத்துவோமாக, கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துவோமாக. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது இந்த வேளையில ஆராய்ந்து அறியலாமா? நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அது திருக்குள்ளதும் மகா கேடுதல் உள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார் என்று நம்ம வாசிக்கிறோமே. ஏன்னா இருதயத்துல தான் எல்லா பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசிகள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருது. இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு முன்பாக செம்மையான இருதயமா இருக்குதா? உத்தமமான இருதயமா இருக்குதா? மனத்தாழ்மையான இருதயம் இருக்குதா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற இருதயமா இருக்கிறதா? இந்த இருதயம் தாவீதுக்கு இருந்ததால் தான் கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமா? சங்கீதம் 19:14 வாசிக்கிறோம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக என்று தாவீது வாசிக்கிறார். நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று சங்கீதம் 139:23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தர் எல்லா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நமக்கு சதையான இருதயத்தை தருவாராக. நம்முடைய கையை குறித்து ஆராய்ந்து அறியலாமா? ஹல்லேலூயா இது மாசற்ற கை, குற்றமற்ற கையா இருக்க வேண்டும். கர்த்தர் எதற்காக இந்த கையை கொடுத்திருக்கிறார்? லஞ்சம் வாங்குவதற்காகவோ டௌரி வாங்குவதற்காகவோ இல்லை. இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஹல்லேலூயா இது பரிசுத்தமான கை. ஹல்லேலூயா இது அபிஷேகம் நிறைந்த கை. இந்த கையினால கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து செல்லட்டும். யாரெல்லாம் இது பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சுகத்தையும் பலத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா எதற்காக கர்த்தர் ஹல்லேலூயா நம்முடைய கால்களை ஆராய்ந்து அறியலாமா? ஹல்லேலூயா இது நல்வழியில போதா? இந்த கால்கள் உத்தமமாய் நடக்கிறோமா? செம்மையாய் நடக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி, இந்த வேதத்தின்படி நாம் செல்லுகிறோமா என்று நாம் ஆராய்ந்து அறியலாமா? ஹல்லேலூயா விசேஷமா நம்முடைய சுவாபங்களை ஆராய்ந்து அறியலாமா? இன்னும் நம்மளுக்குள்ள கோபம் இருக்குதா? பொறாமை இருக்குதா? எரிச்சல் இருக்குதா? வன்கண் இருக்குதா? மாம்சத்தின் கிரியைகள் இருக்குதா? இல்லைன்னா ஆவியின் கிரியைகள் இருக்குதா? இந்த சுவாபத்தை நாம் ஆராய்ந்து அறியலாமா? மோசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹல்லேலூயா அவர் உண்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். தாவீது எடுத்தீங்கன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன்,
அது மாதிரி நம்முடைய சுவாபங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில நம்ம எப்படி இருக்கிறோம், வெறும் கணுக்கால் அளவிலே இருக்கிறோமா, இல்லைன்னா நீச்சல் அளவுக்கு நாங்கள் போறோமா, நம்ம ஆராய்ந்து அறியலாமா, ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒரு ஒரு ஊழியக்கார் சொன்னார், நீங்கள் குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு 72 hours நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் தசமபாகம் கொடுக்காதீங்க, 10ல் 1 பங்கு ஜெபத்தில் கர்த்தருக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தசமபாகம் கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஆனால் ஹல்லேலூயா ஊழியம் செய்கிறவங்க குறைஞ்சது ஒரு 5 hour ஆச்சு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா மினிஸ்ட்ரி இஸ் அ பேட்டில் ஃபீல்டு. ஹல்லேலூயா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது ஆராய்ந்து அறியலாமா? நம்முடைய வேத தியானம் எப்படி இருக்கிறது? இன்னும் நம்ம மேலோட்டமா இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம ஆழத்துக்குள்ள போறோமா? நம்ம ஆழத்துக்குள்ள போகும்போது தான் நாம் அதிசயங்களை காண முடியும். இன்னும் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது ஆராய்ந்து அறியலாமா? இன்னும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்திலே இருக்கிறோமா, இல்லை விசுவாசத்தின் மேல் விசுவாசத்துக்கு நம்ம போறோமா? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம எவ்வளவு ஆழத்துல இருக்கிறோம், எவ்வளவு ஆழத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோம், இன்னும் அபிஷேகத்துல எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், இன்னும் ஆவிக்குரிய வரங்களை எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், இன்னும் ஒரே ஒரு பாஷையிலே பேசிட்டு இருக்கோமா, அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கோமா? பவுல் சொல்லுகிறார், நான் ஆயிரமான பாஷைகளை பேசுகிறேன். கொரிந்து சபையில பார்த்து சொல்றாரு, உங்களை விட நான் அதிகமா பேசுறேன். கொரிந்து சபையில அங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஜனங்க மேல இருப்பாங்க அந்த இடத்துல. ஆனா அவர் சொல்றாரு, உங்களை காட்டில நான் அதிகமா பேசுறேன் என்று. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம கர்த்தர் எடுத்த அந்த மறைப்பொருள் ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோமா, ப்ளூ பிரிண்டை பெற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் எப்படி இருக்கிறது? கனி எப்படி இருக்கிறது? அன்பு என்ற கனி எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அறியலாமா? ஆனால் தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வாசித்தோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்கும்பொழுது தான் நம்முடைய குறைகள் தெரியும். அப்போதான் நம்ம முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து நாம் அவர் பக்கம் நாம் திரும்புவோம். இப்படி திரும்பும் பொழுது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற்றத்தை காண முடியும். பாடலாமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடுள்ள நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடுள்ள நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்வோமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஆராய்ந்து அறிந்து ஹல்லேலூயா நித்திய வழியில நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Oh, to Jesus I surrender all, to him I freely give. I will ever love and trust him, in his presence daily live. I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. முழுவதுமாய் உம்மை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து அறிய உதவி செய்வீராக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராய்ந்து அறிய உதவி செய்வீராக. குறைகளை நீர் ஆண்டவரே சுற்றி காமிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வர பக்கத்தில் வர எங்களுக்கு கிருபையும் பலனும் நீர் தருவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.